பைக்கர் படம் எப்படி இருக்கு வாங்க பாத்துறலாம். ஒரு ட்ரூ ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணி இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. அது இல்லாமல் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மோட்டோ கிராஸ் ஃபிலிம் வந்து இந்த படம் தான். நீங்க ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம்னு எடுத்துக்கிட்டாலே பார்த்தீங்கன்னா ஒரே ஃபார்முலா தான். ஹீரோ வந்து அவரோட இதில் வந்து டாப்பாக இருப்பார், ஒரு சூழ்நிலையில வந்து அதை விட்டுட்டு போயிடுவார், மறுபடியும் அதில் வந்து எப்படி ஜெயிக்கிறாரு அப்படிங்கிறத எல்லா படத்தோட ஃபார்மேட்டும். இந்த படத்தோட ஃபார்மேட்டுமே அதே தான். எல்லா ஸ்போர்ட்ஸ் ஸ்டோரியிலுமே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பிளாட் ஒன்று இருக்கும், இன்ட்ரெஸ்டிங் பிளாட். அதை வச்சு தான் கதையை வந்து ஃபார்ம் பண்ணி கொண்டு வருவாங்க. அந்த லைன் வந்து ஆடியன்ஸுக்கு வந்து செட் ஆச்சுன்னா சூப்பர், செட் ஆகலினாலும் வந்து நம்ம அதை வந்து தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து ரியல் ஸ்டோரி. படத்துக்குள்ள போயிடலாம். படம் வந்து உண்மையிலேயே சூப்பரா இருந்ததுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபா இருக்கட்டும், செகண்ட் ஹாஃபா இருக்கட்டும், கொஞ்சம் ஸ்லோவா தான் படம் போகும், ஆனா நல்லா இருந்தது. மிஸ்டேக்கா பெருசா எதுவுமே தெரியலீங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டும் கொஞ்சம் பாத்தீங்கன்னா ஹீரோ பில்டப் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும், அதை மட்டும் கம்மி பண்ணிருக்கலாம். ஆனா செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா அதெல்லாம் கம்மி பண்ணிட்டு ஸ்டோரிக்குள்ள நீட்டா போயிட்டாங்க. இந்த மாதிரி படத்துக்கு பாத்தீங்கன்னா லவ் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடணும் அப்படிங்கறதுல அவசியமே இல்லை. அந்த சீனோடய அந்த பாட்டை கொண்டு வந்து அழகா இருந்திருக்கும். கண்டிப்பா நீங்க ஒரு வாட்டி இந்த படத்தை ட்ரை பண்ணலாம்.